ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான ஈரானி போலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அக்கா பண்ணின ரெசிபி தான் இது. நான் வீடியோ தான் எடுத்திருந்தேன். எப்படி பண்ணினாங்கங்கிறத மட்டும் நான் சொல்லியிருந்தேன். எங்கள் அக்காவும் நல்ல சூப்பராக சமைப்பாங்க. ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் மாவு ஊற்றுறாங்க. இது எந்த மாவுன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு. 1 கப்பு மைதா மாவுக்கு 2 முட்டையும் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் உப்பும் சன்ஃப்ளவர் ஆயிலும் கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் போட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கிடணும். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன மாவு எடுத்துக்கிடணும். 2 கப்பு எடுக்கிறதா இருந்தால் 4 முட்டை எடுக்கணும். இதில் இப்போ பாதி தான் மாவு சேர்த்துருக்கு. ஒரு லிட்டு போட்டு மூடி 5 மினிட்ஸ் அப்படியே வைக்கணும். இதுக்கு மேலே போடுறதுக்கு ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிரேவியை ஈவனாக போட்டு விட்டுறலாம். இது சிக்கன் போட்ட ஈரானி போலா. சிக்கனும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் முள் எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு எப்படி மசாலா ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரித்து எடுத்துருக்காங்க. நல்ல முருவை பொரிக்காமல் நல்லா சாஃப்டாக பொரித்து எடுத்துக்கிடணும். அதையும் மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். சிக்கனை பொரிச்சிட்டு இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணியும் போடலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்படி நம்ம போடும்போது அந்த சிக்கன் தனித்தனியாக தெரியும். அதுக்காக வேண்டி தான் இப்படி போடுறது. இந்த சிக்கனை போட்டதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவையும் அப்படியே ஊற்றி விட்டுறலாம். இப்போ நிறைய மாவுலாம் இருக்குது அப்படின்னா ஃபில்லிங்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டு 2-3 ஸ்டெப்பாக நம்ம போடலாம். மறுபடியும் கொஞ்சம் சிக்கனை மேலே போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மாவையும் ஃபுல்லாக ஊற்றி விட்டுறலாம். மாவு ஃபுல்லாக ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கேப்சிகமை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை நல்லா எரிய விடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இல்லைன்னா கீழேலாம் கரிஞ்சு போயிடும். 2 மினிட்ஸ் போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கீழே ஒரு ஃப்ரை பேனை வச்சிடணும். தம் போடும்போது நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். சூப்பராக ரெடி ஆயிரும். ஃப்ரை பேனில் வச்சதுக்கு அப்புறமா மேலே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை ஊற்றி விட்டுறலாம். இந்த ஈரானி போலா ரொம்பவே டேஸ்டியாகிட்டே இருக்கும். பீஸா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் பார்க்க இருக்கும். ஆனால் இது பீஸாவை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக கேக் மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு ஃப்ரை பேனில் திருப்பிடணும். பார்த்திங்கனாலே தெரியும் கலர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடி பிடிக்கவோ எதுவுமே செய்யலை. ஒரு 5 மினிட்ஸ் போல் இப்படியே போட்டுட்டோம்னா இதுவும் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல சூப்பராக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. இதை சூடோடியே கட் பண்ணி சாப்பிட்ற வேண்டியது தான். நல்ல டேஸ்டியான ஈரானி போலா ரெசிபி செய்தாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.